ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ட்ராயிங் கிளாஸ் 8ஓட பார்ட் 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போஸ்டர் கலர் பெயிண்டிங் தான் இப்போ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு என்னென்ன தேவையான கலர்ஸோ அந்த கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி ப்ரிப்பேராக எடுத்து வச்சுட்டேன் பெயிண்டிங்கில். இதில் பார்த்தோம்னா எந்த பேப்பரில் பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தோம்னா அந்த பேப்பரில் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் அப்படியே ட்ராயிங் ட்ரா பண்ணுறேன். இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணும்போது எப்போவுமே பார்த்தோம்னா வாட்டர் கலர், போஸ்டர் கலர் இதில் எல்லாம் பென்சிலோட லைனை ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணி அப்புறம் தான் பெயிண்ட் பண்ணணும். இந்த ட்ராயிங் பார்த்தோம்னா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு மாதிரி தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ரொம்ப லெவல் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு 5th இல்லை 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களே அந்த ஸ்டூடெண்ட்டுங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத தான் நான் டெமோ காட்டியிருக்கேன். ஸோ அட்வான்ஸாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு இது ஒரு ½ hour முடிக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் தான். இப்போ பார்த்தோம்னா பெயிண்ட் எடுத்திருக்கேன் ப்ரஷ்ஷில். இதில் பார்த்தோம்னா 60% தான் நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதை அப்படியே நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பேப்பரில் பார்த்தோம்னா லெஃப்ட் டு ரைட்டு, சரியா, லெஃப்ட்லேருந்து ரைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வரைக்கும் அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கணும். நம்ம பாட்டுக்கு எங்கேயா ஒரு மூலையில் ஸ்டார்ட் பண்ணி கிடக்கிறேன் அங்கேயே அடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மூலையில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. நான் மேலே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே டவுனில் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு எங்கே பெயிண்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணணுமோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் பார்த்தோன்னா இந்த பாட்டை சுற்றி கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த பாட்டுக்குள்ளே நம்மளுக்கு பெயிண்ட் போகக்கூடாது. இது பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளவர் பாட் ட்ரா பண்ணியிருக்கேன். அதோட பேக் ட்ராப் வந்து கண்டிப்பாக கலர் பண்ணி ஆகணும். நம்ம இதில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி பெயிண்டெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்டை அடிக்கக்கூடாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு எது அதிகமான ஸ்பேஸாக இருக்கோ அந்த ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பெயிண்ட் அப்ளை பண்ணிடணும். ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும். நம்ம சின்ன சின்ன இடத்துலலாம் ஃபஸ்ட்டு கலர் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் பேக்ரவுண்ட் பெருசாக இருக்குது அந்த இடத்துல நம்ம கலர் அப்ளை பண்ணலான்ட்டு எப்பவுமே திங்க் பண்ணக்கூடாது. ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். இந்த ஃப்ளாட் ப்ரஷ் பார்த்தோம்னா உள்ளே எங்கேயும் கலர்ஸ் போகாமல் இந்த அவுட்லைனுக்கு வெளியில் மட்டும் அழகாக கரெக்டாக கட் பண்ணி எடுத்து அப்ளை பண்ணணும். இதுதான் பேசிக். பிகினஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பாட்டோட பேக் ட்ராப் வந்துட்டு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். பாட்டம் வந்து கிரே கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரே கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டோட கலர்ஸை நம்ம அப்ளை பண்ணணும். எப்போவுமே அதிக ஸ்பேஸ் எங்கே இருக்கோ அந்த ஸ்பேஸை ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே சின்ன சின்ன ஸ்பேஸை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அது கரெக்டாக வருமா இல்லையா தெரியும். ஏன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது சின்ன சின்ன பார்ட்டெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பெரிய ஸ்பேஸாக இருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு நம்ம கலர் அப்ளை பண்ணணும். அந்த பெரிய ஸ்பேஸ்க்கு கரெக்டான ப்ரஷ்ஷை தான் சூஸ் பண்ணுறோமான்னு கரெக்ட் செக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் எடுத்துருக்க இந்த பேப்பருக்கு இந்த ப்ரஷ்ஷு ஓகே, ஃப்ளாட் ப்ரஷ்ஷு இந்த சைஸில் ஓகே. இல்லை நீங்கள் நிறைய பெரிய பிக் சைஸாக இருக்கிற அந்த பேப்பரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும். இல்லை சின்னதாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த பாட்டுக்கு நான் கலர் பண்ணேன். இந்த பாட்டில் கலர் பண்ணும்போது பார்த்தோம்னா ஜஸ்ட் நான் ப்ளூ கலர் மட்டும் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு ரவுண்டு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு எந்த இடத்துக்கு எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக தெரியணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா ரவுண்டு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ரவுண்டு ப்ரஷ்ஷில் அழகாக பெயிண்ட்டு நிறைய எடுத்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ண அந்த லைனுக்குள்ளே மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி கலர் பண்ணும்போது அடுத்த கலரு வந்துட்டு இதை ஒட்டின மாதிரி வேறு ஒரு கலர்ஸை அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கலரும் அந்த கலரும் ரெண்டு மிக்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே பார்த்தா இதுக்கு ரிலேட்டடான கலர்ஸை பக்கத்தில் அப்ளை பண்ணலாம். வேறு ஒரு கலர்ஸ் இருக்குது, இப்போ பார்த்தா ப்ளூ கலரோட சேர்த்து நான் பக்கத்தில் ஒரு பிங்க் கலரோ இல்லை வேறு ஏதாச்சும் ரெட் கலரோ அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அது ரெண்டு மிக்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே அது மாதிரி அப்ளை பண்ண உடனே அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தோம்னா மேலே வந்துட்டு நான் லைட்டாக ப்ளூ கலர் அப்ளை பண்ணேன். அதுக்கு கீழே கொஞ்சம் டார்க் ப்ளூ அப்ளை பண்ணுறேன் அப்படின்னால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மிக்ஸ் ஆனாலும் நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது. சரி, ஃபுல்லாக அந்த பாட் ஃபுல்லாக அப்படியே கரெக்டாக மேட்ச் பண்ணி ஒரே கோட்டிங், ஃபஸ்ட்டு கோட்டிங் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம லைட் டு டார்க்கு கொண்டு வரதுக்காக லேயர் பை லேயராக நம்ம பெயிண்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேயர் பை லேயராக நம்ம இதில் அப்ளை பண்ணும்போது ஒரு கலர் நல்லா ட்ரை ஆகணும். அடுத்த கலர் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இல்லை இதுவுமே வந்துட்டு வெட்டாக தான் இருக்குது, அதாவது ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம இன்னொரு கலர்ஸை கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு கலரும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம நினைக்கிற மாதிரி பெயிண்டிங் வராது. ஸோ கலர் மிக்சிங் எப்போவுமே பார்த்தோம்னா தனியாக பேலெட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டேரெக்டாக கொண்டு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது பார்த்தோம்னா கட் கலர் பெயிண்டிங் சொல்லுவாங்க. எதுவுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுறது கிடையாது. கட் கலர்ஸ், அதாவது தனித்தனி கலர்ஸாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு, சரியா. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த பாட்டுக்கு மேலே, சரியா, இந்த பாட்டுக்கு மேலே நான் ஜஸ்ட்டு பாயிண்ட் ப்ரஷ் வச்சு இன்சைடில் என்ன டார்க் இருக்கோ அந்த டார்க்கை கரெக்டாக கவர் பண்ணி ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த பாட்லேயே நம்ம லைட் டு டார்க்கு காட்டுறது அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் அது கட் கலராகவும் இருக்கணும் இல்லையா. ஸோ கட் கலராகவும் காட்டணும், தென் லைட் டு டார்க்கும் காட்டணும். அதனால் வந்துட்டு அந்த பாட்டோட இன்சைடில் ஜஸ்ட் ஒரு டார்க் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிற காட்டுறதுக்காக நல்ல மைன்யூட்டான ஒரு பாயிண்ட் ப்ரஷ் வச்சு நான் பெயிண்ட் பண்ணுறேன்.
இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணும்போது எப்போவுமே இந்த 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எல்லாம் பெயிண்டிங் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பெயிண்டிங்கை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக. நம்ம பாட்டு கடை எடுத்து வச்சு அப்ளை பண்ணிட்டு போனோம்னா அது ரிசல்ட் ஓரளவுக்கு தான் இருக்கும். இந்த பாயிண்ட் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப பொறுமை தேவை. இந்த மாதிரி பொறுமையாக நம்ம பெயிண்டிங் பண்ணணும்னா கண்டிப்பாக போஸ்டர் கலர் தான் கரெக்டான ஒன்று. ஏன் சார் நம்ம வந்துட்டு பிகினர்ஸாக இருக்கும்போது வாட்டர் கலர் யூஸ் பண்ணக்கூடாதா, அக்ரிலிக் யூஸ் பண்ணக்கூடாதா, ஆயில் பெயிண்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் கலர் உங்களுக்கு அடங்காத ஒன்று. ஏன்னா நம்ம ஒன்று நினச்சி பண்ணோம்னா அது வேறு ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ வாட்டர் கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். அதனால் அது கொஞ்சம் என்ன சொல்லுது பழகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ அதனால் வாட்டர் கலரை விட போஸ்டர் கலர் கொஞ்சம் நல்லாவே யூஸ் ஆகும் உங்களுக்கு. போஸ்டர் கலரில் மட்டும் தான் நம்ம நினச்ச மாதிரி ட்ரா பண்ண முடியும். இன்னொன்று வந்து அக்ரிலிக் கலர் பார்த்தோம்னா அது நம்ம அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு ட்ரை ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஆயில் பேஸ்டில் அது எவ்வளோ தான் நம்ம பண்ணிகிட்டே இருந்தாலும் காயவே காயாது, மாத கணக்கில் ஈரப்பதமாகவே அப்படியே இருக்கும். பட் இந்த போஸ்டர் கலர் அப்படிங்கிறது பிகினர்ஸுக்கு கரெக்டான ஒரு பதம். ஸோ நம்ம ட்ராப் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் கரெக்டாக அது வந்துட்டு ட்ரை ஆகிடும். அதனால தான் நம்ம போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறோம் எப்போவுமே. நீங்கள் டியூஷனெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு போஸ்டர் கலர் ப்ராக்டிஸ் கொடுங்க. அதுதான் அவனுக்கு ப்ரெஷ்ஷை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியும். இல்லை நம்ம வந்துட்டு வாட்டர் கலரில் பண்ணுறோம் அப்படின்னா அவன் வாட்டர் கலர் பெயிண்ட்டை ஊற்றிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா வாஷ் பண்ணால் அப்படின்னா பேப்பரு அடியோட பிடிங்கின்னு போயிட்டுருக்கோம். பிகினர்ஸாக இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிற பசங்க பொறுமையாக பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி போஸ்டர் கலரை வச்சு யூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அழகாக உட்காந்து பொறுமையாக பண்ணுவாங்க. தென் கையில் எப்போவுமே பெயிண்ட் படாமல் அழகாக நீட்டாக ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவனை சொல்லி கொடுத்து பண்ண வைங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவன் நல்லா டெவலப் பண்ணிப்பான். போஸ்டர் கலர் அப்படிங்கிறது சாதாரணமாக எப்படி சொல்கிறது, தண்ணி வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அழகாக யூஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும். இந்த அக்ரிலிக் அப்படிங்கிறது டக்குன்னு எதனா ஒன்று பட்டுச்சுன்னா அது அழிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. இது போஸ்டர் கலர்னால் நம்ம தண்ணி தொட்டு கூட அழிச்சிடலாம், மற்றபடி ஏதாச்சும் ஒன்று கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அக்ரிலிக்கில் லேயர் பை லேயரை ஏற்றி தான் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும். சரி, இப்போ பார்த்தோம்னா ஒரு லீஃப் ஒன்று ட்ரா பண்ணுறேன். லீஃப் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நான் லைட் க்ரீன் அப்ளை பண்ணேன். லைட் க்ரீனில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்படியே அந்த ட்ரான்ஸ்பரண்ட்டாக கலர் தெரியும். எப்போயுமே பார்த்தோம்னா டார்க் கலர் ஏற்றிட்டு அதுக்கு மேலே லைட் கலர் அப்ளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் சரி, இப்போ நான் டார்க் க்ரீன் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு மேலே நம்ம லைட் கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லைட் கலர்ஸ் அப்படின்னா இப்போ லைட் க்ரீன் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு லைன்ஸ் அழகாக தெளிவாக தெரியும். இப்போது பேக்ட்ராப் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னா அது மேலே நம்ம லைட் கலர்ஸை அப்ளை பண்ணக்கூடாது. லைட் கலர்ஸ் அப்படி பார்த்தோம்னா எல்லோ, லைட் க்ரீனு, தென் லைட் ஆரஞ்சு, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் லைட் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்கிற கலர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இந்த லீஃப் பார்த்தோம்னா நான் லைட் க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ட்ரான்ஸ்பரண்ட்டாக அது தெரியுது நம்மளுக்கு பேக்ட்ராப்பில். பட் என்ன பண்ணலான்னா அதுக்கு மேலே நம்ம இன்னொரு கோட்டிங் கொடுத்துடலாம். செகண்ட் கோட்டிங் கொடுத்தோம்னா அது மறைஞ்சிடும். இல்லை அப்படின்னா டேரெக்டாக டார்க் க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட் க்ரீன் சின்னதாக அங்கங்கே லைன்ஸ் மட்டும் இழுத்து விட்டோம்னா நம்மளுக்கு மறைஞ்சிடும். சரி, இப்போ ஜஸ்ட் நான் ஒரு குத்து மதிப்பாக தான் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். இது எங்கேயும் பார்த்தாலாம் ஒன்றும் பண்ணலை. ஜஸ்ட் அது ப்ராக்டிஸ்க்காக அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு போயிட்டே இருக்குது. சரி, இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணலாம். சின்ன ஃப்ளவர்ஸ் தானே. ஸோ நம்ம 4th 5th படிக்கிற பசங்க இந்த மாதிரி சின்ன பூவாக ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். எடுத்த உடனே பெரிய ட்ராயிங்காக பண்ணணுன்ட்டு எதிர்பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு சின்ன ட்ராயிங்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரிய ட்ராயிங் ஈஸியாக பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஃப்ளாஸு, அனிமல்ஸு, தென் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃப்ளாஸோ இந்த ஸ்ட்ரெம்மோ இதெல்லாம் ட்ரா பண்ணும்போது மேக்ஸிமம் பாயிண்ட் ப்ரெஷ், அதாவது ரவுண்டு ப்ரெஷ்ஷில் 0.1 இல்லை 0.2 இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ப்ரெஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். அதாவது 2ஆம் நம்பர் ப்ரெஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, இல்லை 3ஆம் நம்பர் ப்ரெஷ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 0, 1, 2, 3 இந்த மாதிரி ப்ரெஷ்ஷஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல ஃப்ளாட் ப்ரெஷ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ளாட் ப்ரெஷ் எங்கே யூஸ் பண்ணணுன்ட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன ப்ரெஷ் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடுச்சுனாவே எனக்கு ஈஸியாக ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பெயிண்டிங்கெல்லாம். ஓகே, சரி, நான் எவ்வளோ தான் ட்ரா பண்ணி முடித்தாலையும் ஃபைனலாக சின்னதாக ஒரு அவுட்லைன் கொடுத்தா தான் அது ஃபினிஷிங் ஆன மாதிரியே தெரியும். ஜஸ்ட்டு இது பிகினர்ஸுக்கு அப்படிங்கிறதுனால சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக ஒரு 20 to 30 மினிட்ஸில் நம்ம ட்ராப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ராயிங் தான் இது. ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுத்து பண்ணலை, ஜஸ்ட் ஸ்ட்ரோக்ஸாக கொடுத்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, பிகினர்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குட்டி பசங்களாக இருந்தீங்கன்னாக்கா, இல்லை நம்ம அட்வான்ஸாக இருக்கும் சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னாக்கா நீங்களாம் கண்டிப்பாக வந்து பெரிய பிக்சர்ஸ், அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பிக்சரை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது போஸ்டர் கலரை விட நீங்கள் வேறு ஒரு அக்ரிலிக் கலரில் யூஸ் பண்ணுறது ரொம்ப இன்னும் நல்லது. அட்வான்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னாக்கா போஸ்டர் கலர் அப்படிங்கிறது இந்த
தஞ்சாவூர் பெயிண்டிங் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்க்ரீன் கிளாத்துங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அதுங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த போஸ்டர் கலர் வந்துட்டு லைஃப் ரொம்ப நல்லா வருமா சார் அப்படின்னாக்கா, ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து, இடத்த பொறுத்து மாறுபடும். அதாவது நம்ம சன்லைட்டு டைரெக்டாக படுற இடத்துல வச்சோம் அப்படின்னா இந்த போஸ்டர் கலர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி டல் ஆகிடும், ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி ஆகிடும். பட் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சன்லைட் படாத இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் லைஃப் வரும் உங்களுக்கு. அது மேலே பிரேமெல்லாம் பண்ணி போட்டு நல்லா அழகாக மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லைஃப் நல்லாவே வரும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப லைஃப்லாம் வராது மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும். சன்லைட்டு டைரெக்டாக படாத இடத்த பார்த்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு பிகினர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் ஆல். இது வந்துட்டு பெயிண்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கிளாஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல அழகான ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். ஓகே, பை, தேங்க்யூ.